ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஃப்ளிப்கார்ட்டோட சேல் மட்டும்தாங்க இப்போ போயிட்டுருக்கு. அமேசானோட சேல் முடிஞ்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட் கோட் சேலில் நீங்கள் யாருன்னா கேமிங் ஃபோன் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக அண்டர் 30Kல டாப் 5 மொபைல்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் யாருன்னா மொபைல் வாங்க போகிறீங்க, அதுவுமே கேமிங் மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக யாருன்னா வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இன்னொரு பக்ஸ்பதி தாபங்கள். ஸோ ஜென்ரலாக நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுற மாதிரியே ஆன் பண்ணுறோமே. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5வது ஃபோன் எது அப்படின்னா போக்கோ தாங்க. போக்கோவோட X8 Pro. ஸோ இது அண்டர் 30Kல வராது, கூட ஒரு 2000 ரூபா போடுற மாதிரி தான் இருக்கும். போக்கோ X8 Pro. இதில் இருக்க இதே சேம் சிப்செட் தான் 55,000 ஃபோன்லேயும் இருக்குது, 35,000 ஃபோன்லேயும் இருக்குது, 32,000 ஃபோன்லேயும் இருக்குது. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ரெட்மி டர்போ 5 வந்து ஒரு 33-34 சுற்றிட்டு இருந்துச்சு. பட் திரும்ப இன்னைக்கு 38,000 போயிடுச்சு. கார்டு ஆஃபரில் வாங்கினாலும் 35,000 வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ போக்கோ X8 Pro வந்து பார்த்தீங்கன்னா 35,000 இப்போதைக்கு இருக்குது. இதில் 3,000 HDFC SBI கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா உங்களால் வாங்க முடியும். ICICIக்கு 1,500 கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 32,000 வாங்கலாம். 32,000 இந்த ஃபோனை ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கேமிங் தான். ரெண்டாவது எனக்கு காம்பேக்டாக ஒரு ஃபோன் வேணும். மூணாவது இந்த செக்மெண்ட்லேயே நல்ல பில்டு குவாலிட்டி வேணும். நாலாவது எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே வேணும். நான் மல்டிமீடியாவுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். நான் X8 Pro Max வச்சுருக்கேன். அதே மாதிரி போக்கோ F7ஓட சைனீஸ் வெர்ஷன் வச்சுருக்கேன். எனக்கு ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் டிஸ்பிளே வந்து தரமாக இருக்கும். உங்களுக்கு பெசல்லாம் கம்மியாக, ஒரு பக்கா பிரைட்னஸ் அதிகமாக இருக்க ஒரு ஃபோன் அப்படின்றத இந்த செக்மெண்ட்டில் நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் ஃபோன் ஹீட் ஆனாலும் இதனால் அந்த டிஸ்பிளே பிரைட்னஸை வந்து எல்லா ஃபோனும் டிம் பண்ணி விட்டுரும்ல, ஆனால் இந்த ஃபோன் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோலேருந்து விட்டுருக்காங்க. சேம் இதே ஃபோன் தான் ரெட்மி டர்போ 5 இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு பேட்டரி வேணுன்னா அங்கே போயிடணும், பேட்டரி வேணான்னா இங்கே நின்றுணும். ஏன்னா இதில் 6500 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நாள் தான் வரும். நான் 9000 mAh வச்சுருக்கேன், அந்த ஃபோனே எனக்கு 1.5 நாள் தான் வருது. ஸோ பேட்டரி mAh வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி போயிடுச்சு. ஃபைன், இதுதான் ஆக்சுவல். நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்குறதா இருந்தால் கன்சிடர் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா 2,000 போட்டு. சரி, என்னோட லிஸ்ட்டில் இருக்க 4வது மொபைல் என்ன அப்படின்னா ரியல்மியோட GT70 தாங்க. ரியல்மி இன்னைக்கு இது விற்கிற ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8256 எடுத்தீங்க அப்படின்னா 30,499 ரூபா. இதே 12256 எடுக்கிறீங்க அப்படின்னா 30,749 ரூபா. ஆனால் நீங்கள் இதில் கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து அண்டர் 30Kல வந்துடும், ஒரு 250 ரூபா வித்தியாசத்தில். ஸோ நீங்கள் 12GB ரேமே போயிடுங்க, 12256 உங்களுக்கு மோர் தென் என்னாஃபாக இருக்கும். அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அப்படி தான் நான் சொல்கிறது. ஏன்னா இந்த ஃபோன் ஏன் வாங்கணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்துட போகுது. ஆக்சுவலாக கேமிங் ஃபோன் போனால் நம்ம என்ன பார்ப்போம், டிஸ்பிளே சூப்பராக இருக்கணும், இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இதுலேயுமே Dimensity 8400 தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன், அங்கேயுமே எந்த பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. ஒரு கேமிங்கான ஒரு செக்மெண்ட்டில் தான் அவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமிங் செக்மெண்ட் தான் ரியல்மியோட GT செக்மெண்ட்டு. ஸோ அதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க போகுது. பேட்டரி லைஃப் 7000 mAh கொடுத்துருப்பாங்க, அங்கேயுமே அந்த பிரச்சனையும் இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க, அங்கேயும் அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம கேமிங்காக யோசிக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. கேமரா நார்மலாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கேமரா தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போக தேவையில்லை. நம்ம இந்த செக்மெண்ட்டை நம்ம வீடியோ பண்ணுற செக்மெண்ட்டு அது கிடையாது. ஸோ பக்கா பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கோட ஒரு ஃபோன் வேணும், ரியல்மிலேருந்து ஒரு ஃபோன் வேணும். அதே மாதிரி எனக்கு பேட்ரி வந்து ஒரு நாள் தான் வரும், ஒரு நாள் நிற்கணும். அதே மாதிரி எனக்கு டிஸ்பிளேலையுமே எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. எனக்கு கலர் OS எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்டர் 30Kல 12GB ரேமே கிடச்சிரும். ஸோ ஒரு நல்ல பெனிஃபிட், நல்ல ஒரு ஃபோன் தான் சொல்லணும். இது இன்னும் ப்ரைஸ் கட் ஆகி இருந்துச்சு, அந்த டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா ஜாலியாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த டைமில் இதுவுமே வந்து ஒரு ஒர்த்தான ஃபோனாக தான் இருக்குது. ஸோ தாராளமாக ரியல்மி GT சீரிஸ் யாருன்னா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் அதுதான் 4th. சரிப்பா, 3rd ஃபோன் எது அப்படின்னா 3rd வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தான். இன்ஃபினிக்ஸோட இதுவுமே ஒரு GT சீரிஸ் GT30 Pro. ஸோ இந்த ஃபோன் ஏன் வாங்கணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட், அதாவது இந்த செக்மெண்ட்டில் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் கேமிங் ட்ரிகரோடு வரக்கூடிய ஒரு ஃபோனு. ரெண்டாவது இன்ஃபினிக்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாரும் யோசிக்கிறது அவங்க OS ஒரு மாதிரி இருக்கும்பா, அது ஒரு மாதிரி ஆடு வரும், ப்ளோட் பாஸ் வரும்ன்றோம்ல. இப்போ அது எவ்வளோ நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அங்கேயுமே ப்ராப்ளம் பெருசாக இருக்க போகிறதில்ல.
எனக்கு கேமிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதில் 8350 கொடுத்துருக்காங்க டிமென்சிட்டியோடது. ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி கேமிங் ட்ரிகர்ஸ் கண்டிப்பாக இருக்க போது, கேமிங் மொபைல்ன்றதுனால ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு பேட்டரி லைஃப்மே ஒரு 1 டே வர மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ ஒரு கேமிங் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோன், ட்ரிகரோட ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா இது மட்டும்தான் ஒரே ஃபோன் அப்படின்றது தான் இந்த செக்மெண்ட்டில் நான் சொல்கிறது. ஒரு நல்ல ஃபோன் அங்கே வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல அன்டில் நீங்கள் கேம் மட்டும் விளையாடுறீங்க அப்படின்னா. சரி, நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஃபோன் எது அப்படின்னா இது ஒரு ரியல்மி ஃபோன் தான். ரியல்மியோட P3 Ultra. ஸோ ரியல்மி P3 Ultra வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஃபோன் தாங்க. ஏன்னா அண்டர் 25Kலேயே அது சம்டைம்ஸில் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ப்ரைஸ் விற்குதுன்னு நம்ம பார்த்துருவோமே. ஸோ 26,499 ரூபா விற்கிறது, 8 to 128. நீங்கள் கார்டு ஆஃபர் போடுறீங்க அப்படின்னா ஒரு 25,249 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோனை ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுலேயுமே டிமென்சிட்டி 8350 தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்க போது, ஒரு எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே இருக்க போது, ஒரு 6000 mAh பேட்டரி இருக்க போது. ஸோ அதனால் உங்களுக்கு 1 டே பேட்டரி லைஃபும் வரப்போகுது. ரியல்மி யூஐ, கலர் ஓஎஸ், ஆக்சிஜன் ஓஎஸ் எல்லாமே ஒன்று தான். இதுக்கப்புறமா டேரெக்டாகவே இதெல்லாம் தூக்கிட்டு ஒரே கலர் ஓஎஸாக தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஓஎஸை பற்றி கவலைப்பட வேண்டியது எதுவும் கிடையாது. ஸோ ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே வேணும், ஒரு நல்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃப் வேணும். ஆனால் என்னோட பட்ஜெட்டு 25லேருந்து 26 தான். அதுக்கு மேலே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப டைட் பட்ஜெட் அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு கன்வீனியன்ட்டான ஃபோனாக இருக்கும். ஆஸ் அ கேமராக யோசிக்கும் போதும் சரி, மல்டிமீடியா யூஸராக யோசிக்கும் போதும் இந்த ஃபோன் உங்களை எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். பட் இந்த 2 செக்மெண்ட்டுக்குமே இந்த ஃபோன் வரும். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபோன், என்னோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ஃபோன். இந்த ஃபோனை நான் டே டு டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓப்போவோட K13 டர்போ தான். ஓப்போவோட K13 டர்போ இந்த ப்ரைஸிங், அதாவது நீங்கள் ஆஃபரே இல்லாமல் இந்த ஃபோனை இன்றைக்கி 26,000 வாங்க முடியும். பட் நீங்கள் நார்மலாக இந்த கோட் சேல் ஆரம்பிக்கும் போது 28,000 போச்சு. ஸோ இன்னைக்கு நீங்கள் எந்த கார்டு ஆஃபருமே இல்லாமல் 26,000 வாங்க முடியும். கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணிங்கன்னா 24,749 உங்களால் வாங்க முடியும். இந்த ஃபோன் அண்டர் 25Kல எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளேயே கூலிங் ஃபேனோட வரக்கூடிய ஒரு ஃபோனு. ரெண்டாவது, எனக்கு கேமிங் தான் இம்பார்ட்டன்ட், கேமிங் தான் ப்ரியாரிட்டி அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பர்சனலாக நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு பேப்பரில் ஒரு மாதிரி இருந்துச்சு, ரியல் டைமில் ஒரு மாதிரி இருந்துச்சு. பேப்பரில் எல்லாமே ஃபெயிலு, ரியல் டைமில் எல்லாமே பாஸு. இதுதான் வந்து இந்த ஃபோனோட ரியாலிட்டியே. நான் கேம் விளையாடுறேன் அப்படின்னா ஒரு 1.5 ஹவர்ஸுக்கு மேலே நான் கால் ஆஃப் டியூட்டி விளையாடினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹீட் ஆகுது, இல்லை வந்து ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, இல்லை ஷட்டர் லாக் ஆகுது, இந்த மாதிரி எதுவுமே ஆகலை. 120 FPS சாலிடாக மெயின்டைன் பண்ணிச்சு. அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ 42 டிகிரி போகுது அப்படின்னா இது 40 டிகிரியாக மாற்றிக்கும். அரை மணி நேரத்துக்கு மேலே விளையாடும் போது ஒரு 2 டிகிரி கம்மியாகுது. அந்த 2 டிகிரி கம்மி ஆகிட்டு அதே மெயின்டைனில் தான் வந்து இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இதில் 7000 mm² வந்து வேப்பர் சாம்பர் கூலிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஓப்போலேருந்து வருது அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ரெண்டாவது, இந்த ஃபோன் இவங்க லான்ச் பண்ணதே கேமிங்காக மட்டும்தான். அதனால் உங்களுக்கு கேமிங்க்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளே சான்ஸே இல்லை. டிஸ்பிளே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரைட்னஸும் சரி, உங்களுக்கு பார்க்குற கண்டென்ட்டும் சரி, எல்லாமே பக்காவாக இருக்கும். மல்டிமீடியாக்காக வாங்கிறதா இருந்தால் கூட இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சூப்பராக இருக்கும், ரொம்ப லவுடான ஸ்பீக்கரும் கூட. அதே மாதிரி இதோட பேட்டரி 7000 mAh கொடுத்துருக்காங்க, 80 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. ஸோ சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆகும் ஃபுல் ஆகிறதுக்கு. ஆனால் நீங்கள் 1.25 மணி நேரம் ஃபுல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் சாலிடாக இதோட பேட்டரி லைஃப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் சொல்கிறது, நீங்கள் கேம் ஆடிக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட 1.25 மணி நேரத்தில் ஃபுல் ஆகிடும். நீங்கள் கேம் ஆடல அப்படின்னா, இப்போ ஃபோன் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே ஃபுல் ஆகிடும். ஸோ ஃப்ளக்சுவேஷன் தான் அங்கேயுமே. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் போது ஓப்போவோட K13 டர்போ ஒரு எக்ஸலண்ட்டான ஃபோன். இந்த 30Kக்குள்ளே நீங்கள் கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். மல்டிமீடியாக்காக வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி 7000 mAh கொடுத்துருக்காங்களே, எனக்கு 2 நாள் 3 நாள் சார்ஜ் நிற்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது. ஒரு நாள் தான் மேக்ஸிமம். புஷ் பண்ணி கொண்டு போனாலும் 1.5 நாளைக்கு மேலே இதோட பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வராது. இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஃபோனை கொண்டு வந்தாலும், நீங்கள் 30,000 mAh ஃபோனை கொண்டு வந்தாலும் இன்றைக்கி வந்து அவங்க ஆப்டிமைசேஷனில் கோட்டை விட்டுறாங்களா என்னன்னு தெரில. கண்டிப்பாக அது நடக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஃபோனில் 5500 mAh தான் கொடுத்துருப்பாங்க. 5500 mAh வச்சுக்கிட்டு இந்த ஃபோன் ஒரு நாள் வருது, 7000 mAh வச்சுட்டு அந்த ஃபோன் ஒரு நாள் தான் வருது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாலும் 1லேருந்து 1.5 நாள் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வரதே கிடையாது. ஈவன் நான் 10,000 mAh இருக்க ரியல்மி ஃபோனையே டெஸ்ட் பண்ணிட்டேன் ரீசெண்டாகவே.
லான்ச் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணது வேறு, இப்போ டெஸ்ட் பண்ணும்போதுமே இப்படி தான் நடக்குது. ஸோ இது பற்றின ஒரு தனியாக ஒரு வீடியோவே பிளான் பண்ணுவோமே. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இதுதாங்க டாப் 5 லிஸ்ட் கேமிங் மொபைல்ஸ் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட கோட் செல்லில் வாங்குறதா இருந்தால். ஸோ நீங்கள் இந்த 5 ஃபோனில் எதனா ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அது எந்த ஃபோனுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.